கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் அவருடைய பாடல்களை நினைவுறும்படி ஒரு நாளை தந்திருக்கிறார். ஆனால் இந்த குறிப்பிட்ட நாளில் இருந்தாரா தெரியாது. ஆனால் நினைவுறுவது நல்லது தான். கர்த்தர் என்ன சொல்லிக்கிறார்? தினமும் நினைவுறுன்னு சொல்லிக்கிறார். எப்பொழுதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புசிக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் வாரம் பண்ணுறீர்களோ, அப்பொழுதெல்லாம் என் பாடல்களை நினைவுறுங்கள். பிறந்தநாளை கொண்டாட சொன்னாரா? மரித்தாளை கொண்டாட சொன்னாரா? இல்லை. உயிர்த்தெழு நாள் கொண்டாட சொன்னாரா? இல்லை. பாடுகளை நினைவுற சொன்னார். எதை? பாடுகளை நினைவுற சொன்னார். நம்ம டெய்லி நினைவுற வேணும். அப்படி நினைவு இருந்தால் நம்முடைய ஜீவியத்தில் பரிசுத்தம் உண்டாகும். நம்முடைய ஜீவியத்தில் நிச்சயமாய் பரிசுத்தம் உண்டாகும். ஏன்னா இப்படி பாடுகளுக்கு மூலமாக பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை உலகத்தின் அற்ப ஆதாயங்களுக்காக, உலகத்தை காணப்படுகிற பாவ சந்தோஷங்களுக்காக எப்படி அவர் பாடுகளை அற்பமாக எண்ண முடியுமா நான் என்று சொல்லி ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படி அற்ப ஆதாயங்களுக்காக போய் சொல்ல மாட்டோம். அற்ப ஆதாயங்களுக்காக தவறான ஒன்றை செய்ய மாட்டோம். தவறு என்று சொல்லி செய்ய மாட்டோம். உன் பார்வைக்கு தவறு என்று சொல்லுகிறது நீ செய்யக்கூடாது. செய்தாயானால் அவர் பாடுபட்டு பாடுபட்டு உனக்கு சம்பாதித்த ரட்சிப்பை அற்பமாய் எண்ணுகிறாய், அல்லது அவர் கல்வாரி பாடுகளை நீ அற்பமாய் எண்ணுகிறாய். அவருடைய பாடுகள் அவரை காலின் கீழ் மிதிக்கிறாய். என்னது? அப்படித்தான் வசனம் சொல்லுது. அப்போ ஒரு தவறு செய்யறனா, இயேசு அறிந்தவன், இயேசுடைய பாடல் மூலமாக ரட்சிப்பை பெற்று என்று சொல்கிறவன் தவறு என்று சொல்லி செய்யக்கூடாது. இல்லையா? எவ்வளவு வசனம் இருக்குது? என்ன வசனம்? தீமையாய் தோன்றுகிற யாவற்றை விட்டு விலகு. என்னது? தீமையாய் தோன்றுகிற யாவற்றை விட்டு விலகு. தீமை இல்லை, தோன்றுகிற தீமையே இல்லை, தீமையாய் தோன்றுகிறவையும் விட்டு விலகு. அப்போ நம்ம அப்படி விலகாட்டி என்ன செய்யறது தெரியுமா? தேவனை இயேசு அறிந்திருக்கிறோம், தேவனை அறிந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆலோசனை என்று அறிந்திருக்கிறோம், அவர் மூலமாக ரட்சிப்பு வந்து இருந்திருக்கிறோம், அவருடைய பாடல் மூலமாக ரட்சிப்பு வந்து இருந்திருக்கிறோம், அவருடைய குற்றமற்ற ரத்தத்தின் மூலமாக ரட்சிப்பு உண்டா என்று அறிந்திருக்கிறோம். அவ்விதமாய் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அற்பமாக எண்ணி என் சுய சந்தோஷத்தை, என் சுய ஆதாயத்தை மேன்மையாக எண்ணிய தள்ளி போடுவேனே. ஆனால் என்ன அர்த்தம்? ரட்சிப்பை நான் அற்பம் என்று எண்ணுகிறேன். இல்லையா? இப்போ அது செய்யாமல் தான் கஷ்டப்படுறாங்கடா. அநேக விதங்களை கஷ்டப்படுறாங்க. அது எவ்வளோக்குள்ள இருக்கும், குறைச்சிக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணும்? இல்லை இது போடக்கூடாது, இனிமேல் சான்ஸ் தரக்கூடாது, இனிமேல் சான்ஸ் தரக்கூடாது என்று சொல்லி நம்ம எப்போவுமே நம்ம என்ன பண்ணோம்? ஜாக்கிரதைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இல்லையா? அப்பொழுது தான் நம்முடைய ஜீவியத்தில் என்ன உண்டாகும்? பக்தி விருத்தி உண்டாகும். இல்லையா? சரி, நீ குட் ஃப்ரைடேல என்ன முக்கியமான காரியம்? என்ன? இயேசு நமக்காக ஒரு வேலையை முடித்து இருக்கிறார். என்ன சொன்னாரு? வாசிங்க. யோவான் 19ஆம் அதிகாரம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். After this, Jesus, knowing that all things were now accomplished, that the scripture might be fulfilled, said, I thirst. Okay, Amen. எல்லாம் முடிந்தது. என்ன முடிந்தது? என்ன முடியும்? எல்லாம் முடிந்தது அவர் சொன்னார். எல்லாம் முடிந்ததா? எல்லாம் முடிந்தது. இட்ஸ் ஃபினிஷ்ட். இல்லையா? அப்படிதான் தமிழே எல்லாம் முடிந்தது. இங்கிலீஷில் போட்டுருங்க. இட் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட். அவ்வளோதானே? Were now accomplished. Were now accomplished. Were now accomplished. எல்லாம் போட்டிருக்கா? தமிழில் எல்லாம் போட்டிருக்கு. இல்லை, இப்போ ஒரு காரியம் முடிந்திருக்கு. என்ன முடிந்திருக்கு தெரியுமா? மனுஷர் தேவனோடு கூட நெருங்கி வரும்படி செய்யப்பட வேண்டிய காரியங்கள், தடையாயிருந்த தடைகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. அவர் தேவனோடு கூட மனுஷன் சேரக்கூடாதபடிக்கு தடையாயிருந்த பிரிவினை உண்டாக்கின பாவங்கள் மன்னிக்கப்படும்படி அவர்களுக்காக நான் நீதிமானாய் ஜீவித்தும் குற்றமற்றவனாய் ஜீவித்தும் குற்றமற்ற ரத்தத்தை சிந்தினாலே அவர்கள் ரட்சிப்பு உண்டாகும்படி வழி உண்டாயிற்று. ரட்சிப்புக்கு வழி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் முடிந்திருக்கிறது. இப்ப நாம் என்ன செய்யணும்? அந்த வழியை பின்பற்றி நாம் போகணும். இல்லையா? வாசிங்க. எபிரேயர்
10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 10th chapter, Hebrews 10th chapter 19th verse. Having therefore, brethren, boldness to enter into holiest by the blood of Jesus. தமிழ் வாசிக்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் நமது மாம்சமாகிய துறையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியா. போதும். என்ன உண்டு பண்ணியிருக்கிறாரா? ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். அதான் முடிச்சார். என்ன முடிச்சாரு? மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். நடந்து போவது யார் வேலை? நம்முடைய காரியம். அவர் மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறதுக்கு தேவனோடு சேரக்கூடாது இருந்த அந்த திரையை கிழித்து என்ன பண்ணிக்கிறார்? நம்ம உள்ள பிரவேசிப்பதற்கு இடம் உண்டாக்கி இருக்கிறார். அதாவது தான் இயேசு மரித்த அன்று தேவாலயத்தில் திரைச்சீலை கிழிந்தது. எப்படி கிழிஞ்சிச்சு? ஆமா, ஏதாவது திரையை கிழிக்கணும்னா கீழே கிழிக்க முடியும், மேலே கிழிக்க முடியுமா? ஏன்னா மனுஷன் கீழே தான் இருக்கிறான், மக்கள்லாம் கீழே தான் இருக்கிறான். ஆனா இது தேவனால் கிழிக்கப்பட்டபடினால அது மேல இருந்து கீழே கிழிந்தது. ஏதாவது இந்த திரைச்சீலை மேல இருந்து கிழியுமா? கீழே தான் கிழிக்கணும் இல்லையா? ஆனா இது தெய்வீக காரியம், பரலோகத்தினுண்டான காரியம். ஆன அப்படினால பரலோகத்திலிருந்து தடையாயிருந்த இந்த திரைச்சீலையானது கிழிக்கப்பட்டது. தடையாயிருந்த திரைச்சீலை பரலோகத்திலிருந்து கிழிக்கப்பட்டது. எப்போ? இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சமாகிய சரீரத்தை கிழித்தபடியினால், கிழித்த ரத்தத்தை சிந்தினபடியினால் நமக்கு தடையாயிருந்த, பிரிவினையாயிருந்த அந்த பாவம், அந்த அக்கிரமம், பிரிவினை உண்டாக்கின மீறுதல்கள் எல்லாம் நமக்கு தடையாயிருந்தவைகள் திரையாயிருந்தது. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கும் நமக்கும் இடையே திரையாயிருந்தது. அது கிழிக்கப்பட்டது. இதைத்தான் முடித்தார். இப்போ அது முடித்தார் இல்லையா? அப்போ நம்முடைய அவர் வேலையை முடிச்சிட்டாரு. அப்போ மீதி நம்ம வேலை தானே. யார் கத்தட்டு போகணும்? நாம தான் போகணும். நாம் போகணும்னாக்கா கத்தர் பண்ணிட்டாரு தன்னுடைய பங்குக்கு தன்னுடைய சரீரத்திலே பாடுபட்டு குற்றமில்லாத ரத்தத்தை நம்ம நிமித்தமாக சிந்தினார். யாருக்கு? நமக்காக. நம்முடைய பாவத்துக்காக நாம் அனுபவிக்கிற தண்டனை அவர் அனுபவித்து என்ன பண்ணார்? இவர்களுக்காக நான் சிந்தின ரத்தத்தை என்று சொல்லி நாம் வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ நாம் அதை ஏற்றுக்கொண்டவர்களாக அந்த தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்க வேண்டும். அப்போ எதுக்கு கர்த்தர் இயேசு என்ன பண்ணாரு? நம்ம ரத்தத்தை சிந்தி தன்னுடைய மாம்சமாகிய திரையின் வழியே நமக்கு வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். எதுக்கு உண்டு பண்ணி இருக்கிறார்? தேவனை சந்திக்கும்படி. எப்படி? தேவனோட தூரமாக இருந்த நாம் தேவனை சந்திக்கும்படி பரிசுத்தலத்தை பிரவேசித்து பரிசுத்தலத்திலே தேவனோட ஐக்கியமாக இருக்கும்படிக்கு நமக்கு அவர் வழி உண்டு பண்ணி இருக்கிறார். பிரிவினை தடுத்து வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். அப்ப நாம் என்ன பண்ணணும்? இயேசு விசுவாசித்து எனக்கு ரத்தத்தை சிந்தினார் என்று விசுவாசித்து அப்புறம் என்ன பண்ணணும்? வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும். பார்த்து அறிக்கணுமா? விட்டு விடணுமா? ஆண்டவரோட பழகணும். சிம்பிளா பழகுங்க. இங்க விட்டு விடணும், அப்படி மாற்றணும், இப்படி மாற்ற வேண்டாம். ஆண்டவரோட பழக ஆரம்பிங்க. பாவம் ஓடியே உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சவங்களாம் கண்ணுக்கு தெரியாது. என் கண்ணில் இருக்காங்களா இல்லையா? எல்லாரும் இப்போ நான் உங்களை பார்க்குறேன், இல்லை உங்களை பார்க்குறேன். இவங்களே கண்ணில் படுவாங்களா இல்லையா? ஆனால் கண்ணுக்கு தெரியுமா? எனக்கு இத்தனை பேர் இருக்கிறீங்க. நான் அப்படி பார்த்தா நான் இங்கே சுதர்சனம் மட்டும் பார்க்குறேன், சுதர்சனம் பேரை பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்களே கண்ணில் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? ஆனால் கண்ணுக்கு தெரியுமா? எனக்கு நான் யாரை பார்க்கணும்னு தான் தெரியும் இல்லையா? அப்படி தானே? அப்போது நாம் பரிசுத்த பருவத்தில் புரிந்து விட்டா யார்கிட்ட பேசுகிறோம்? தேவன்கிட்ட. ஏன் தேவன்கிட்ட போய் மன்னியும் எத்தனை வருஷம்டா மன்னியும் சொல்லிட்டு இருக்கிறது? வேண்டாம். நான் கர்த்தரோடு பழக ஆரம்பித்தா, அவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தா என்னை வழி நடத்துவார். அவர் என்னை வழி நடத்துவார். அப்போ நமக்கு போராட்டங்கள் இல்லை. என்ன இல்லை? போராட்டங்கள் இல்லை. ஆமாம், எப்பொழுது தேவ சமூகத்தை விட்டு தூரம் வருகிறோமோ அப்பொழுது நமக்கு போராட்டம் உண்டாகும். அப்போ நம்முடைய ஜீவியத்தில் எல்லா நேரங்களிலும் அவரோடு சம்பாஷிக்கவும் அவரோடு உறவாடுமாக கர்த்தர் வழி ஏற்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு வழி ஏற்படுத்தியிருக்கிறார். நம்முடைய பாவங்கள், பிரிவினையாக இருந்த பாவங்களை மன்னித்து அவைகளை நீக்கி நமக்கு தடையாக இருந்த எல்லாவற்றையும் நீக்கி தேவனோடு பழகும்படி நமக்கு என்னபடி வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? மேலே
தேவனோடு பழக வேண்டும். பேசி பாருங்க, அந்த வழி மேன்மையே தெரியுங்க. இயேசுகிட்ட பேசி பாருங்க, அந்த வழியே வித்தியாசம். பேசணும். இந்த பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது அதெல்லாம் சும்மா. ஜெபம் பண்ணுறா மக்களை ஜெபம் பண்ண சொன்னால் அப்படி தான் ஜெபம் பண்ண முடியும். ஆண்டவரே நீ மகா பரிசுத்தர் அப்படிலாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் கத்தர்கிட்ட பேச முடிக்கணும். என்னப்பா நீங்கள் பரிசுத்தராக இருந்தீங்க, நானும் கஷ்டமாக இருக்கணும்ல, எப்படி என்ன முடியலையே, நீங்கள் தான் உதவி செய்யணும், கொஞ்சம் பலம் தருங்களேன், அப்படி பேச ஆரம்பிக்க வேண்டியதுதான். இப்படி பேசி பாருங்க, உங்களுக்குள்ள இந்நாள் வரைக்கும் கிரியை செய்து கொண்டிருந்த பலவீனங்கள் நம்ம விட்டு தூரமாய் போய்விடும். இது முடியாது இருந்த காரியங்கள் முடியும். ஆமாம், எனக்கு இருந்த பெருமைக்கு மண்ட கொடுப்புக்கும் இவ்வளோ தாழ்மை வர்றது பெரிய விஷயம். கொஞ்சமாக தான் பொருளுடைய தாழ்மை, அதுவே பெரிய விஷயம் தான். ஏன்னா அவ்வளோ மண்ட கொடுப்பு ஜாஸ்தி நமக்கு. ஆமாம், திமுறான திமுறை. ஆனால் பாருங்கள், எப்படி அதிகமாக கற்றுட்டு பேச ஆரம்பித்தா இது ஒரு மேட்டராகவே தெரியாது. இதெல்லாம் உலகத்துல தான் இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. எப்படி நான் உங்களை பார்த்தா அவங்களெலாம் தெரியல பாருங்க இல்லையா? இவரே ஓரமாக பார்க்குறேன், உங்களை நேராக பார்த்தா நேராக தான் தெரியுறீங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அவங்க தான் தெரியுமா எனக்கு? நான் சோபா பார்த்தா அவங்க தான் தெரியுமா எனக்கு? தெரியாது இல்லை. ஏன்னா நான் கர்த்தரோடு பேச ஆரம்பித்தா உலகத்தோடு போராட்டம் இல்லை. நான் கர்த்தரோடையே சம்பாஷித்து கொண்டிருந்தா, அவருடைய உருவாடி கொண்டிருந்தா உலகத்தோடு போராட்டம் இல்லவே இல்லை. எப்பொழுதும் நாம் எப்படி இருக்கலாம்? தைரியமாக இருக்கலாம். எப்படி? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நான் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? நான் கர்த்தரோடு இருந்தால் யார்? கர்த்தர் நம்மோடு தான் இருப்பார். வெளியே வேற எங்கே போகிறார்? நாம் பேசிட்டு நம்ம தான் இருக்கணும் இல்லையா? அப்படியானால் நாம் எப்பொழுதும் கர்த்தரோடு பண்ண வழி என்னது? அவரோடு சேருவதற்கு ஏற்பட்ட வழி உண்டு எந்த முடித்திருக்கிறார். என்ன ஆதாமும் ஏவாளும் தேவனோடு இருந்தார்கள், அப்படித்தானே? பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவன் வருவார், இவரெல்லாம் அவருக்கு போய் சம்பாதிச்சுட்டு கொண்டிருப்பார் ரெண்டு பேருமா இல்லையா? இன்னைக்கு பாவம் வந்ததுனால என்ன ஆயிட்டு? அவர் சொன்னபடியே சாவு உண்டாயிற்று, அவருக்கு பிரியனை உண்டாயிற்று இல்லையா? பிரியனை வந்ததுனால தேவனத்தை சேரப்படாம போயிட்டு தேவன் தள்ளி விட்டாரா? யார் அப்புறம் யார் பிரிஞ்சு போனாங்க? ஒழிஞ்சிக்கிட்டாங்க, ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. அது வேற நான் நிர்வாணம் வாங்குறேன் கேட்டார் அவர் கேட்டார், எங்களா சட்டத்தின் வழி காண்புன்னு கேட்டாரா? இவங்களே சொல்றேன்னு சொன்னா நான் நிர்வாணியாக இருப்பது நாள் பயந்து ஒழித்துக் கொண்டேன் அப்படின்றான். இந்த மாதிரி மனுஷனை கத்துட்டு சேர்க்கறது தான் இயேசு. அந்த சந்ததி தான் நம்மள ஆதாம் சந்ததி தானே. அந்த சந்ததியை தேவனை நோக்கி பார்க்கத்தக்க பிராணி உள்ளவர்களாக மாற்றினார். வேறுவியா நீங்கள் தானும் நாங்கள் எப்படி பெரிய பாவிகள் இல்லையா? ஆனா அவரை முகமுகமாய் பார்க்கத்தக்க திராணி உண்டாயிற்று. என் நீதி நிமித்தமாக இல்ல, கிறிஸ்துவின் நீதி நிமித்தமாக அவர் நோக்கி பார்க்கத்தக்க திராணி கிறிஸ்துவாலே எனக்கு உண்டாயிற்று. யாரால் உண்டாயிற்று? கிறிஸ்துவாலே உண்டாயிற்று. எவ்வளவு பெரிய மேல பாருங்க. நம்ம நீதியை கொண்டு கர்த்தரை பார்க்க முடியுமா? இல்லையா? அதான் தாவீது சொல்லுவான், என்ன சொல்லுவான்? உமது நீதியிலே அதிகாலையிலே உடைய நீதியினால் உண்மை தரிசிப்பேன். எப்படி? அதிகாலையிலே உம்முடைய நீதினாலே, என்னுடைய நீதினால் அல்ல, அதிகாலையிலே உம்முடைய நீதியினால் உண்மை தரிசிப்பேன். ஏன் அன்னைக்கு பார்க்கல? அவன் இயேசு தரிசனமா சொன்னான், திக்கு தரிசனமா சொன்னான். யாரு? தாவீது என்ன சொன்னா? அதிகாலையில். எப்போ அதிகாலை வரும்? 3 மணிக்கா? கரெக்டாக சொன்னீங்கல்ல, நான் சொல்லி கொடுத்துருக்கல, கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதிகாலை இயேசு வெளிப்படுவது அதிகாலை. எப்போ? இயேசு வெளிப்படுவார்ல வருகையில், அதான் அதிகாலை. அன்னைக்கு தான் நம்ம அதை தரிசிப்போம். யாருடைய நீதியை கொண்டு தரிசிப்போம்? இயேசு நமக்காக சிலுவையை சம்பாதித்த நீதியை கொண்டு அவரை நாம் தரிசிப்போம். நம்ம சொந்த நீதியினால் அல்ல, எனக்காக தேவனாய் கர்த்தரிடத்தை சேரும்படியான நீதியை உண்டாக்கி இருந்தாரே, அந்த நீதியில் நிலைத்திருப்பேனால் அவருடைய நீதியினாலே அவருடைய முகத்தை தரிசிப்பேன். யாருடைய? இங்கே இயேசு நீதியினாலே பிதாவுடைய முகத்தை தரிசிப்போம் இல்லையா? அப்படியானா கர்த்தர் உண்டுபடின மிகப்பெரிய ஸ்லாக்கியம், மிக 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 பெரிய ஸ்லாக்கியம். அவரோடு இரவும் பகலும் அவரோடு உருவாடி கொண்டிருப்பதுதான் பெரிய ஸ்லாக்கியம். எப்படி? இந்த குட் ஃப்ரைடே மூலமாக கர்த்தர் கொண்டு போய் பெரிய ஸ்லாக்கியம் என்ன? அவரோடு எல்லா வழிகளிலும் அவர் நோக்கி பார்க்கத்தக்க திராணி உண்டாயிற்று. நம்ம நிலவரங்கள் எவ்விதமாக இருந்தாலும் காரியம் அல்ல, இயேசு ரத்தத்தின் மூலமாக அவருடைய நீதி நிமித்தமாக அவர் நோக்கி பார்க்கிற தைரியம் நமக்கு உண்டாயிற்று. அந்தப்படி அவரோட உருவாடுகிற நாம் ஒருபோதும் அவருக்கு அந்நியமாய் போகவே மாட்டோம். கர்த்தர் விடவே மாட்டார், பலப்படுத்துவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ன சொல்லுங்க? இந்த ஒரு புதிய ஒரு உபதேசம். என்ன உபதேசம் உங்களுக்கு? இனிமேல் கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கும்படியாக ஏற்படுத்தி இருக்கின்ற வழியை வியர்த்தமாக்கி போடாதபடிக்கு எப்பொழுதும் அவரோடு தரிசிக்கத்தக்கதாக, அவரோடு உருவாடத்தக்கதாக, எல்லா வேலையும் அவரோடு பேசத்தக்கதாக கர்த்தர் நமக்கு வழியை திறந்திருக்கிறார். அவர் வேலையை முடித்து விட்டார். நாம் அவரோடு உருவாட வேண்டிய நம்முடைய காரியம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. வழியாக
இப்பொழுதும் உம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதாகவும் உம்மோடு உறவாடும் ஆண்டவரை ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை உம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதாக அந்த ஐக்கியத்துக்கு எவ்விதத்தில் உண்டாகாத நம்பிக்கை எப்பொழுதும் தம்மோடு ஐக்கியமாக இருந்து தம்மோடு பேசணும். ஆண்டவரே இந்த ஐக்கியத்தை காத்துக் கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு தாவே இனியும் நமக்கு விரோதமாய் எவ்விதத்திலும் எந்த காரியத்தை செய்யாதபடிக்கு சிந்திக்காதபடிக்காதவரே நாங்கள் ஜாக்கிரதையாக்கி வைத்து இந்த பாடுகளை நினைவு கூர்ந்தவர்களாக நாங்கள் எப்போதும் ஆண்டவரே இந்த நினைவுகளை வைத்து மனதில் வைத்து ஜீவிக்கத்தக்கதாக அப்பா எங்களுக்கு நீர் நினைவுபடுத்தக்கூடியாக ஞாபகப்படுத்தக்கூடியாக நினைவுபடுத்தக்கூடியாக ஜீவித்திருக்கிறதாவே இதுமாய் செய்த ஆண்டவரே நீர் வெளிப்படுகிற நாளிலே ஆண்டவரே அப்பா நீர் வரும்போது தம்மோடு கூட நம்மை போல மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றும்படியாக ஒப்புக்கொடுக்கிற மாட்டவரே இப்படியாக செய்து தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை விட ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சிறையில் உருவடின பெரிய ஸ்லாக்கியத்துக்காய் நன்றியோட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே தம்முடைய ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். ஆச்சரியமான தம்முடைய ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பசுத்தமிழ்கள் பிதாவே இதோ ஒரு மத்தியான வேளையிலுமாய் கர்த்தாவே இந்த அடையாளோடு கர்த்தாவே நீர் எங்களுக்கு உண்டுபடிய ஸ்லாக்கியத்தை உணர்ந்து கொள்ள முடியாய் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியாது எங்களுக்கு போதித்த தன்னுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இது முதல் கொண்டு கர்த்தாவே உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் ஆண்டவர் கூடுமான எல்லா நேரங்களிலும் கர்த்தாவே உம்மோடு உருவாடுகிறவர்களாய் எப்படி உங்களுடைய சமூகத்திலே காணப்படுவர்களாய் காணப்படும் அது நிமித்தமாய் கர்த்தாவே தம்முடைய வழிகளை காத்துக்கொள்ளவும் அதிலே நடக்கும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். விதத்திலும் கர்த்தாவே அசுத்த ஆவிகளுக்கோ அந்நிய ஆலோசனைகளுக்கோ இடப்படாதபடி தம்முடைய ஆலோசனையிலே நடக்கத்தக்கதாக எப்பொழுது உம்மோடு கற்றுத்தாரும் அது மாத்திரமல்ல எங்கள் மூலமாய் அநேருக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எங்களை காண்கிறவர்கள் உண்மை காண வேண்டும். எங்களை காண்கிறவர்கள் எங்களுடைய மாற்றத்தை காண்கிறவர்கள் உண்மை காண வேண்டும். அதுமாய் கண்டு கர்த்தர் நாமத்தை மைப்படுத்த உதவி செய்தோம். வந்த ஒருவரும் இயேசு நாமத்தில் ஆசிரியக்கணும்ப்பா. ஒரு நாட்களெல்லாம் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். தன்னுடைய வழியில் வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இவ்விதத்தில் வழிநடப்பி போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். ஐயா வராதிருக்கிற மனுஷரை கர்த்தாவே அவருடைய இடங்களில் வைத்து அவர்களை ஆசிரியக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்களை கொண்டு வரும்படியாக வேண்டிக் கொள்வோம். பெரிய காரணை செய்கிறோம். துதி கனம் எவ்வளவு முக்கிய செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தின் நாமத்தில் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பத்நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வபாடி மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் நினைக்கும் கர்த்தராகிய இயேசு வரை மட்டும் அனைவரும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.